20 ஆண்டுகளுக்கு அப்புறம் நிதிஷ்குமார் திருப்பியும் ஓங்கி நிற்கிறார்னா, அந்த காட்டாட்சி எல்லாம் கழிஞ்சு 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேலை வாய்ப்பு, இளைஞர்களின் முயற்சி, அது எல்லாத்தையும் பாக்குறது அப்படி என்ன நடந்துடுத்து திருப்பி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஜெயிக்கணும்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒண்ணு நெகட்டிவா பாத்தீங்கன்னா இது ஓட் திருட்டு பத்தி பேசுறது, அது பொதுவா பேசுவாங்க. ஆனா என்னுடைய கணக்குப்படி முதன்முறையாக மோடி அவர்கள் பெண்களை ஓட்டு வங்கியாக மாற்றி 10,000 ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொல்லி, அதை தவிர அவங்க ஞாபகம் இருக்கலாம், ஏதோ ஒரு கட்சி கூட்டத்துல பெண்ணை பத்தி ஒரு அவதூறா யாரோ பேசினதை மிகப்படுத்தி அவர் பேசி பெண்களின் சென்டிமெண்ட்டை ஒரு மாதிரி, நம்ம தமிழ் சினிமால தாலி சென்டிமெண்ட் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டை உண்டாக்கி பெண்களை சமூகம், சாதி, வேலை வாய்ப்பு, இந்த இஷ்யூஸ்களை, இந்த விஷயங்களுக்கு மேல ஒரு குதிச்சு ஒரு லீப் ஃப்ராக் பண்றதுக்கு ஒரு முயற்சியாக பெண்களை ஓட்டு வங்கியாக மாத்தியதுனாலையும் பரப்புரையின் தீவிரனாலையும் அவரு நன்னா சொன்னாரு. எல்லாரையும் அமித்ஷாலேருந்து மத்திய பிரதேசோட முதல்வர் வரைக்கும் எல்லாரும் போய் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. எல்லாமாக சேர்ந்து ஒரு இம்பாக்ட் பண்ணியிருந்தாங்கத்தான் இது சாத்தியக்கூறு ஏற்படுறது.